மகளே இன்னைக்கான இந்த வீடியோவில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஜய் பார்வதி கேமுக்காக எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்குதுங்க. இந்த கமருதீனுக்கு அது புரியவே இல்லைங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள், கேமுக்காக கமருதீனை லவ் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸுக்குள்ளார கிரியேட் பண்ணி வச்சு அந்த வலையை விட்டு வந்து கமருதீன் வெளியில் போக விடாமல் விஜய் பார்வதி லவ் சீக்வன்ஸி கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க. கமருதீன் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து பயங்கர முதல் வாரம் 2ஆம் வாரம் கத்திக்கிட்டு இருக்கும்போது சேதனை சாட்டர்டே எபிசோட்ல அட்ரஸ் பண்ணுவார். அதாவது கமருதீன் விஜய் பார்வதி கிட்ட பேச நினைக்கிற ஒரு ரோல்லாம் உங்ககிட்ட பேச பயப்படுறாங்க அப்படின்னா நீங்க ரொம்ப கத்திட்டு இருக்கீங்க, உங்களோட பிஹேவியரை மாத்துங்கன்னு சொன்ன உடனே கமருதீன் கேமை சூப்பரா அதோட பிஹேவியரை மாத்தி அந்த கமருதீனா இந்த கமருதீன் அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருந்த ஒரு ஆளை லவ் அப்படிங்கிற ஒரு வழக்குள்ளார பின்னி விஜய் பார்வதி வந்து முழுக்க முழுக்க பேபி 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 பேபின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இண்டிவிஜுவல் பர்ஃபார்மர் பண்ண விடவே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க, சரி கமருதீனுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு புத்தி, ஏன் இப்படி போச்சு, அவர் அறிவு இருக்குல்ல, அவர் தனியா வந்து விலகி இந்த மாதிரி கேம் விளையாடலாம்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் இப்ப வரைக்கும் அதுதான் நினைச்சிட்டு இருக்கிறேன். கமருதீனை இண்டிவிஜுவலா விளையாடுறதுக்கு விட்டாருன்னா கம்பல்சரி அவர்கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு, ஏதோ ஒரு கேம் இருக்கு, பண்ண வாய்ப்புகள் இருக்கு, ஆனா பண்ண விடுறது இல்லை. இந்த இடத்துல இப்ப லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்னா, எப்ஜே வந்து நீ என்னோட ஃப்ரெண்ட் அந்த கமருதீனை வந்து முழுக்க மயக்க மாட்டாங்க, நீங்கள் பண்ணின வேலைகள்னால அந்த கோர்ட்டில் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கும், கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு தீர்ப்பு வந்து சாதகமாக இல்லை அப்படிங்கிறது காரணத்தை கொண்டு கமருதீனும் எப்ஜே வந்து பயங்கரமாக இப்போ 3வது நாளாவது அன்சீன் ப்ரோமோலாம் நீங்கள் வந்து ஜியோ ஹாட் ஸ்டாரில் பார்த்துருக்கலாம். எப்ஜேவும் கமருதீனும் பயங்கரமாக அடிச்சுக்கிற அளவுக்கு மூவ் ஆயிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல விஜய் பார்வதி ஒரு டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கமருதீனை டியூன் பண்ணி அவன் என்ன சொல்கிறது, ஒரு டிகர் பண்ணி விட்டு அடுத்து எப்ஜே விட்டா அடிச்சிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. கானா வினோத், எப்ஜே, கமருதீன் எல்லாம் ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட் ரோலை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய் பார்வதி உள்ள பூந்து டியூன் பண்ணி கமருதீனா இயங்குறதுக்கு இல்லாமல் திவ்யா கிட்ட ஒரு மாதிரி சண்டைக்கு போக வைக்கிறது, எப்ஜே கிட்ட சண்டைக்கு போக வைக்கிறது, என்ன பண்ணுறதே தெரியாமல் அந்த கமருதீனோட கேமை வந்து முழுக்க வந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணி விட்டு அந்த லவ் கண்டென்ட் சீக்வன்ஸ்குள்ளே சிக்க வச்சு மயக்க மாட்டாமல் இவ்வளோ தூரம் அசிங்கப்பட வச்சு பிக் பாஸ் வீட்டில் அந்த மில்க்கு முட்டை இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக வச்சு அது ஒரு கேஸாக கொண்டுட்டு வந்து கமருதீனோட கேமை முழுக்க ஸ்பாயில் பண்ணுறதுக்கு அதுக்காக விஜய் பார்வதி மட்டுமா காரணம் அப்படின்னு சொன்னாலே அதுவும் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா கமருதீனுக்கும் காரணம் இருக்குது. இந்த இடத்துல கமருதீனோட கேமை இண்டிவிஜுவலாக விளையாடலாம் அப்படின்னு விலகி போனால் கூட அரோரா கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி நான் விலகி ஆடுறேன்னு சொன்ன கமருதீன் விஜய் பார்வதி விலக தயாராக தான் இருப்பார். இப்போ இந்த மில்க் டாஸ்கில் வந்து மில்க்கு பாலெல்லாம் பாடியும் முட்டையும் எடுத்துகிட்டு போகும்போது பிக் பாஸ் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் 2 பேரும் பேசிக்கூடாதுன்னு ஒரு முடிவு கூட எடுப்பாங்க. அப்போ கூட வந்து கமருதீன் சரி நம்ம பேசாமல் இருந்துக்கலாமா அப்படிங்கிறாரு. ஐயோ உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த லவ் சீக்வன்சி வலைக்குள்ளேயே திரும்ப கொண்டு வந்து அடைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ இண்டிவிஜுவலாக ஆடுறா அப்படின்னு விஜய் பார்வதி சொல்லிட்டாவோ இல்லை ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டும் இல்லை பிக் பாஸ் நீங்கள் 2 பேரும் பேசாமல் கேம் விளையாடுன்னு சொன்னால் கமருதீன் வந்து அவரோட கேமை ஃபோக்கஸ் பண்ண தயாராக தாங்க இருக்காங்க. ஆனால் அந்த விஜய் பார்வதி முழுக்க அந்த வலையை விட்டு கமருதீனை வச்சு கேம் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா தர்பூசணி வச்சு கேமை கொண்டு போயிட்டு இருந்தாங்க, இப்போ கமருதீனை வச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கமருதீனுக்கான கேமை விளையாட விட்டால் அவரோட கேமை விளையாடுவார். ஆனால் விஜய் பார்வதி லவ் சீக்வன்ஸிங்கிற அந்த வழக்குள்ளார சிக்க வச்சு கமருதீனை எவிக்ட் ஆகிற அளவுக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் மக்களே, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார கமருதீன், விஜய் பார்வதி, எப்ஜே இவங்களுக்குமான அந்த ட்ரிகரிங் சண்டை காதல் இந்த எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த செகண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ண கற்றுக்கிற பிக் பாஸ் பற்றின லைவ் அப்டேட்டில் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.